இவங்க கடை ஆரம்பிக்கிறாங்க. நல்ல விஷயம்தான். ஆனா வாழ்த்துறதுக்கும் ஆசீர்வாதம் பண்றதுக்கும் பெத்தவங்க வேணும்ல. பாவம், இவங்களுக்கு அப்படி யாரும் இல்ல. இன்னும் யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பெரியம்மா, வர வேண்டியவங்க வந்துட்டாங்க. இனிமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். தனா, எனக்கு தெரியுமா நீங்க வருவீங்கன்னு. அத்த தேங்க்ஸ் அத்த வந்ததுக்கு. நம்ம வீட்ல இருந்து யாரும் வரலன்னு நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? எப்படிம்மா நான் வராம இருப்பேன்? நீங்க 2 பேரும் யாரும் இல்லாதவங்க இல்ல. உங்களுக்குன்னு ஒரு பெரிய குடும்பமே இருக்கு. நான் இருக்கேன். சரிம்மா, வாங்கம்மா உள்ள போலாம். வாங்க அத்தை, உள்ள வாங்க. இவ இங்க என்ன பண்றா? இவங்களுக்கு வேற வேலை இல்ல பெரியம்மா. தனாவும் கதிரும் யாரும் இல்லாம தனியா இருப்பாங்க. அத பார்த்து சந்தோஷப்படலான்னு வந்திருக்காங்க. இன்னைக்கு கோவில்ல வச்சு இவங்க கிட்ட நீ என்ன சொன்ன? உங்களுக்குன்னு யாரும் வரமாட்டாங்க, யாரும் இல்லாத அனாதைன்னு சொன்னல. இத பாரு, என் பொண்ணுக்கும் மருமகனுக்கும் நான் இருக்கேன். என் குடும்பம் இருக்கு. இவங்க 2 பேரையும் எந்த இடத்துலயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் குடும்பத்துல 1000 பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக என் பொண்ணையும் கதிரையும் நான் தனியா விட்டுற மாட்டேன். என் மருமக ஆரம்பிக்கிற தொழிலுக்கு ஆசீர்வாதம் பண்ண நான் வந்திருக்கேன். அவங்களுக்கு அப்பா, அம்மா, மாமா, சித்தின்னு எல்லாரும் இருக்காங்க. அவங்க ஒண்ணும் அனாதை இல்ல. குடும்பத்தோட அருமை என்னன்னு உனக்கு எப்படி தெரியும் புவனேஸ்வரி? உறவுகளோட பாசத்தை நீ உணர்ந்திருக்கவே மாட்ட. ஏன்னா உனக்கு அடுத்தவங்க குடும்பத்தை அழிக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கு. எங்க குடும்பத்துல யாரும் அனாதை கிடையாது. நீதான் உன் அகங்காரத்தினால தனி மரமா நிக்கிற.